Hey guys, this is day 10 of 30 days book challenge. நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 years ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது எதுல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் நான் ஃபிக்ஷன்ல தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப எங்க காலேஜ்ல ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கும் ஃபிக்ஷனல் புக்ஸ் ரீட் பண்றவங்க. இந்த சேட்டான் பகத்தோட புக் மான்லாம் யாராலையும் எழுத முடியாது, இவ்வளவு பெரிய ஆத்தர் புக்ஸ் எல்லாம் நான் படிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருப்பானுங்க. அப்பெல்லாம் நம்ம இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவோம், என்னடா நம்மளுக்கு தான் ஒண்ணுமே தெரியல போல, பயங்கரமான ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப ஃபிக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண வாட்டி நான் சேட்டான் பகத்தோட ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு புக்கை படிச்சேன். இந்த புக்கோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பீகார்ல இருந்து மாதவ் ஜான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன் ஒருத்தவனா டெல்லியில வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு. அதே மாதிரி ரியா சோமானின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு டெல்லியில இருந்தே வராங்க, பயங்கர ரிச் பேக்ரவுண்ட்ல இருந்து வர பொண்ணு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டார்ட் ஆகிற ரிலேஷன்ஷிப் எங்க போய் முடியுது அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு புக் தான் இது. ஒரு ரொமான்டிக் டிராமாவா எழுதணும்னு முயற்சி பண்ண புக்கு, இதை வந்து அகைன் மூவியாவும் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இந்த புக்கை படிச்சு முடிச்ச வாட்டி எனக்கு வந்த ஒரே ஒரு தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டரை இவ்வளவு வீக்கா, இவ்வளவு ஸ்டீரியோடிபிக்கலா, இவ்வளவு மேனிபுலேட் பண்ணி எழுத முடியுங்கிறது தான். இந்த புக் வந்து ஸ்டீரியோ டைப் பண்றது, கில்ட் ட்ரிப் பண்றது, மேனிபுலேட் பண்றது, பிரெயின் வாஷ் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து லவ்ங்கிற ஒரு போர்வைகளை போட்டு மூடிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லாத புக்கு, ரொம்ப நேச்சுரலா இல்லாத ஒரு புக்குமே கூட. இந்த புக்கை நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன், அதை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த புக்கோட கிளைமேக்ஸ், படத்துல கூட இப்படிலாம் கிளைமேக்ஸ் எழுத மாட்டாங்களா? நீங்க மட்டும் தான்டா எப்படிலாம் எழுதுவீங்க? நாளைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல புக்கோட பார்ப்போம். பாய்.